என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, நாளைய தினத்துல 4வது சனிக்கிழமையா இருப்பதனால நம்முடைய உபவாச ஜெபம் பேர்சபா ஜெப மையத்தில் வைத்து நடைபெறும். விருகம்பாக்கத்துல நம்முடைய அலுவலகத்துக்கு மேல இருக்கிற தளத்துல. எனவே நீங்கள் குடும்பமாக எல்லாரும் வந்து கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட நான் அழைக்கிறேன். யாரும் இதை மிஸ் பண்ணாதீங்க. ஃபேமிலியா எல்லாரும் வாங்க. இந்த நாட்களில் நம்ம கூடி அதிகமாக ஜெபிப்போம். கர்த்தருடைய வார்த்தையை நான் பிரசங்கிப்பேன். நம்மோடு கூட மைக்கேல் ராஜன் இருப்பாங்க, ஊழியக்காரர்கள் இருப்பாங்க. நம்ம இணைந்து ஜெபித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உங்கள் எல்லாரையும் குடும்பமாக அழைக்கிறேன். இன்னைக்கே ஆயத்தப்படுங்க. நாளை காலை 10 மணி முதல் 2 மணி வரைக்கும் விடுதலையை குறித்து நம்ம ஒவ்வொரு நாளும் தியானித்து வருகிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கும் சங்கீதங்களின் புஸ்தகம் 54ஆம் சங்கீதத்தின் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 54:7 வசனம். அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். என் கண் என் சத்துருக்களில் நீதி சரி கட்டுதலை கண்டது. அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். நெருக்கத்தில் இருந்து விடுதலை கொடுக்கிறவர். நம்ம வாழ்க்கையில நிறைய நேரங்கள் நெருக்கப்படுகிறோம் இல்லையா? நாம் பாவத்தினால் வருகிற நெருக்கங்கள், சில நேரங்களில் நம்முடைய சூழ்நிலைகள் நம்மை நெருக்கும். சிலருக்கு கடன் பிரச்சனைகள் அவர்களை நெருக்கும். சில மனிதர்கள் அவர்களை நெருக்குவார்கள். இப்படி நிறையா நெருக்கங்களின் வழியாய் ஜனங்கள் கடந்து போகிறார்கள். ஆனால் பிரியமானவர்களே, எந்த நெருக்கமாக இருந்தாலும் அந்த நெருக்கத்திலிருந்து தேவன் நம்மை விடுவிக்க வல்லமையுள்ள தேவன் என்பதை மறந்துடாதீங்க. வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் தெளிலால் சிம்சோனை நெருக்கினாள். பாங்க, அகப்பட்டு கொண்டான், நெருக்கினாள். அவன் நெருக்கினது எப்படி இருந்துச்சான் பாருங்களேன். இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதுனால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்மா விசனப்பட்டது. செத்துலான்ற நிலைமைக்கு அவன் வந்துட்டான். அந்த நிலைமை அவ்வளவு மோசமான ஒரு நெருக்கம். பிரியமானவர்களே, இப்படி நிறைய பேர் தங்கள் வாழ்க்கையில சிறை இருப்பிலே போய் சிக்கி கொண்டு நெருக்கத்தை அனுபவிக்கிறார்கள். சாகத்தக்கதாக ஒரு நெருக்கம் அவர்களுக்கு உண்டாகிறது. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்குற நீங்க, இதுக்கு மேல உயிர் வாழணுமா, நான் இதுக்கு வாழ்ந்து என்ன பண்ண போறேன், இப்படி ஒரு நெருக்கத்தை நான் அனுபவிக்கணுமான்னு சொல்லி ஒருவேளை நெருக்கத்தின் மத்தியில் இந்த வார்த்தையை நீங்க கேட்டுட்டு இருந்தா, உங்களை நெருக்கத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தின் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 7வது வசனம். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளிலே ஏறிற்று. பிரியமானவர்களே, இப்படி நெருக்கப்படுகிற நேரங்களில் தேவனை நோக்கி நம்ம கூப்பிடும் போதெல்லாம் கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு இந்த நெருக்கத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய 3 காரியத்தை உங்களோடு கூட நான் சொல்லுகிறேன். இப்படி நெருக்கத்தை அனுபவித்த தாவீதின் வாழ்க்கையிலிருந்து இந்த 3 அனுபவங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தின் 6வது வசனம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், பெலிஸ்தரோடு கூட இவர் யுத்தத்துக்கு போகிற நேரத்தில் தாவீதினுடைய மனைவிகள், பிள்ளைகள், அவனுடைய உடைமைகள் எல்லாவற்றையும் அந்த அமலேக்கியர்கள் சிக்லாக்கு தென்புறத்து சீமையில விழுந்து அவர்கள் கொண்டு போய் தீக்கரையாக்கிட்டாங்க. இப்பொழுது தாவீது மிகவும் நெருக்கப்படுகிறான். அந்த நெருக்கம் எப்படி இருந்துச்சு பாருங்க. ஒன்று இழப்பினால் வந்த நெருக்கம். அடுத்தது பாருங்க, தாவீதினுடைய கூட இருந்தவங்களே அவன் மேல கல்லெறிவதற்கு அவர்கள் இப்போ எழும்பிட்டாங்க. இவ்வளவு பயங்கரமான நெருக்கத்தை சந்தித்த தாவீது எப்படி அவன் அங்கே நெருக்கத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறான் என்று சொன்னால், 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீது தேவனுக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். நெருக்கத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு முதல் இடமே தேவனுக்குள் உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். அதாவது, இந்த நெருக்கத்திலிருந்து என்னை கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். என் ஆண்டவர் என்னை விடமாட்டார். என் தேவன் என் கூட இருக்கிறார். இப்போ நான் நெருக்கப்படலாம், ஆனால் கர்த்தர் என்னை தேற்றுவார், திரும்ப என்னை கட்டுவார் என்று அவருக்குள் உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். நான் அவர் கையில் இருக்கிறேன், என் குடும்பம் அவர் கையில் இருக்கு. இந்த நெருக்கத்தை பார்த்துட்டு நான் ஆராதிக்கிற தேவன் சும்மா இருக்க மாட்டார். நான் என்னுடைய ஆண்டவர், ஜீவனோடு இருக்கிற ஆண்டவரை நான் ஆராதிக்கிறதுனால அவர் இந்த நெருக்கத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு வருவார் என்ற அந்த ஒரு திட மனம் உங்களுக்குள்ளாக இருக்கு.
இருக்க வேண்டும். நிறைய நேரம் நெருக்கப்பட்டோன்னே கடவுள் பார்க்கிறாரா இல்லையா, அவர் ஏன் அப்படி பார்த்துட்டு சும்மா இருக்காருன்னு அவரை பிளேம் பண்ணிடுவோம்ல, அது இன்னும் உங்களை டவுன் பண்ணிடும். ஆனால் நீங்கள் தேவனை அதிகமாய் சார்ந்து அவருக்குள் உங்களை திடப்படுத்திக் கொள்வதற்கு தீர்மானம் பண்ணுங்கள். முதலாவது கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொள்ளுங்கள். அதுதான் நெருக்கத்திலிருந்து வெளியே வருவதற்கு, கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவதற்கு முதல் படி. இரண்டாவதாக 1 சாமுவேல் 30:7 தாவீது அகிமெலேக்கின் குமாராகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதினிடத்திலே கொண்டு வந்தான். 1 சாமுவேல் 21 தாவீது அபிமெலேக் என்ற ஆசாரியனை பார்த்து கேட்கிறார், எனக்கு ராஜாவின் காரியம் அவசரமா இருப்பதனால நான் எந்த ஆயுதத்தையும் கொண்டு வரல, உம்முடைய வசத்தில் இருக்கிற எதையாகிலும் ஆயுதத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, ஏபோத்தும் இருக்கிறது, அங்கே அதற்கு பின்பாக பட்டயமும் இருக்கிறது, அது கோலியாத்தின் பட்டயம். ஏபோத்தை போட்டுட்டு அந்த பட்டயத்தை கையில் எடுத்துட்டார். விளைவு என்ன தெரியுமா? அந்த ஏபோத்தை அவர் தொடுகிற வரைக்கும் அந்த தாவீது பட்டயத்தை வச்சுட்டு எதையுமே சாதிக்கல. பிரியமானவர்களே, தெரிஞ்சு போச்சு என் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய நெருக்கம் வந்ததுக்கு காரணம் ஏபோத் ஆசாரியர்கள் உடுத்தி கொண்டு தேவனை பார்த்து தேவனோடு பேசுவதற்காக பயன்படுத்துகிற ஒரு வஸ்திரம். இந்த ஏபோத் எனக்கு தேவை, இந்த பட்டயத்தை வச்சு நான் எதையுமே சாதிக்கலன்னு சொல்லிட்டு பட்டயத்தை போட்டுட்டு மறுபடியுமாய் ஏபோத்தை அவர் எடுத்துக்கொண்டான். முதலாவது சொன்னேன், கர்த்தருக்குள் திடப்படுத்துங்கள். இரண்டாவது, கர்த்தரிடத்திலே திரும்புங்கள். இன்னைக்கு ஏபோத் ஒருவேளை அந்த வஸ்திரம் இன்னைக்கு தேவைப்படாமல் இருக்கலாம், ஆனால் திரும்ப தேவ பிரசன்னத்துக்குள்ள வந்து விழுகிற வரைக்கும், திரும்ப தேவ சமூகத்துல வந்து ஆண்டவரேன்னு சொல்லி சரணாகதியாய், ஆண்டவரே என்னுடைய பலன், என்னுடைய காரியங்கள், என்னுடைய ஞானம், அறிவு இது எதுவுமே வேலை செய்யல, எல்லாத்தையும் போட்டுறேன், இன்னைக்கு உங்க ஒருத்தரை தான் நான் சார்ந்து கொள்றேன்னு சொல்லி கர்த்தரிடத்துல திரும்பினால் கர்த்தர் உங்களை நெருக்கத்திலிருந்து விடுதலை ஆக்குவார். சில நேரம் நெருக்கப்படுற நேரம், சவுல் நெருக்கும் பொழுது தாவீது இந்த பட்டயம் போதும்னு நினைச்சான். கர்த்தர் பார்க்கிறார், ரைட், பட்டயத்தை வச்சு எவ்வளவு நாள் வாழ்ற பார்த்துடலாம் அப்படின்னு விட்டார். ஆனால் ஒரு நாள் பட்டயம் வேலைக்கு ஆகாதுன்னு பட்டயத்தை போட்டும் போதுதான் கர்த்தர் திரும்ப அவன் பக்கமாய் திரும்பினான். தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை எனக்கு படிப்பு இருக்கு, ஒரு தடவை படிச்சா பயங்கரமா அறிவு ஞானம் இருக்கு அப்படின்னு நீங்க சுத்திட்டு இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல சொல்றேன், எல்லாம் உங்களை கைவிட்டு விடும். ஒன்று, தேவ சமூகம் மாத்திரம்தான் நமக்கு நிரந்தரம். தேவனுடைய சமூகத்துக்கு வாங்க, கர்த்தருடைய சமூகத்துல வந்து உங்களுடைய எல்லாத்தையும் சமர்ப்பிச்சுட்டு தேவ பிரசன்னத்துக்குள் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். கர்த்தர் அவரிடத்திலே திரும்புகிறவர்களுக்கு நெருக்கத்திலிருந்து விடுதலை தருவார். மூன்றாவதாக 1 சாமுவேல் 30:8 வாசிக்கிறேன். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றான். தாவீது தீர்க்கமாய் விசாரித்தார். தாவீது அவனே நான் அதை செய்தா ஆண்டவரே அப்படின்னு கேட்கும் பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அந்த விசாரிக்க ஆரம்பித்த போது கர்த்தர் பதில் கொடுத்தார். தீர்க்கமாய் விசாரித்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ரொம்ப முக்கியமான காரியம். ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் தேவ சமூகத்தில் நீங்கள் தீர்க்கமாய் விசாரிக்க வேண்டும். நீங்கள் விசாரித்து அதன்படி நடக்க பழகுங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அந்த பழக்கம் நிறைய பேருக்கு இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து தேவனுடைய பிரசன்னத்திலே தீர்க்கமாய் விசாரிக்கிற அந்த அனுபவம் யாருக்குள் இருக்கிறதோ அவர்களை கர்த்தர் நெருக்கத்திலிருந்து விடுதலையாக்குவார். தாவீது சகலவற்றையும் திருப்பிக் கொண்டான் என்று வாசிக்கிறோம். 54ஆம் சங்கீதம் 7வது வசனம், சங்கீதம் 54:7 இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாய் குறித்து கொள்வோம். பிரியமானவர்களே, எந்த நெருக்கத்தில் இருந்தாலும் உங்களை விடுதலையாக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். தீர்க்கமாய் விசாரிப்போம், கர்த்தரிடத்திலே திரும்புவோம், கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொள்வோம். 54:7 அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார், என் கண் என் சத்துருக்களின் நீதி சரி கட்டுதலை கண்டது. ஆமென். ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, இந்த நாளில் யார் யார் நெருக்கத்தோடு இந்த வார்த்தையை கேட்கிறார்களோ நெருக்கத்திலிருந்து விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைத்த பிள்ளைகளை ஆண்டவரே நீர் உயர்ந்த ஸ்தலத்திலே ஆண்டவரே நீர் ஏற பண்ணி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை கனப்படுத்தி அநேகருக்கு முன்பாய் மகிமையுள்ள சாட்சியாய் நிறுத்தம். ஆண்டவரே உண்மையே தேட, உமக்குள் திடப்பட, உண்மை சார்ந்து கொள்ள, உம்மிடத்தில் விசாரிக்க ஆண்டவரே எங்கள் எல்லாருக்கும் அந்த கிருபையை தாரும். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.